உங்க வாழ்க்கையில நீங்க எத்தனையோ சிவன் கோயிலுக்கு போயிருப்பீங்க. ஆனா இந்த கோயிலுக்கு சிவருமான அழைக்காம யாராலையும் போக முடியாதுங்க. பக்தர்கள் கேட்கிற வரங்களை வாரி கொடுக்கறதும் இவருதான், கொடுத்த வரத்தை வச்சு ஆட்டி வைக்கிறதும் இவருதான். இந்த கோயில் எங்க இருக்குன்னு சொல்றேன். இல்ல கண்டிப்பா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சொல்றேன். டைம் இருக்கவங்க போயிட்டு வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூனிக்கான டெம்பிள் அப்டேட்ஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கோயிலோட பேரு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில். இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னா திருவண்ணாமலையில தாங்க இருக்கு. அண்ணாமலையார் கோயில கார்த்திகை தீபம் வெகு விமர்சையா கொண்டாடுவாங்க. இந்த வருஷம் நவம்பர் 24ஆம் தேதி கொடியேற்றம் பண்றாங்க. 10 நாள் நடக்கிற இந்த திருவிழால டிசம்பர் 3ஆம் தேதி மாலை 6 மணிக்கு 2600 அடி இருக்க மலை உச்சியில மகா தீபம் ஏத்துவாங்க. இதை பாக்குறதுக்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வருவாங்க. கரெக்டா தீபம் ஏத்துறதுக்கு முன்னாடி ஆணும் பெண்ணும் சமம் தான் அப்படின்ற மாதிரி சிவனும் பார்வதியும் சேர்ந்த மாதிரி அர்த்த நாதீஸ்வரரா சிவபெருமான் இங்க காட்சி கொடுப்பாரு. நீங்க சிவன் பக்தரா இருந்தீங்கன்னா ஓம் நமச்சிவாயான்னு கமெண்ட் பண்ணுங்க. ராஜகோபுரம் வழியா மட்டும் தான் ஃப்ரீ தரிசனத்துக்கு அலோவ் பண்றாங்க. மத்த 3 வாசல் வழியாமே 50 ரூபீஸ் என்ட்ரி டிக்கெட் வாங்குறாங்க. இங்க இருக்க அம்மன் உண்ணாமலை அம்மனா காட்சி கொடுக்கறாங்க. முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு காட்சி கொடுத்த சன்னதியும் உங்களால பார்க்க முடியும். நீங்க சாமி பார்த்துட்டு பிரகாரத்தை சுத்தம் போது இந்த கோயில் ஒரு அதிசய மரத்தை உங்களால பார்க்க முடியும். அரச மரம் வில்வ மரம் கலந்திருக்க அந்த மரத்துல பள்ளி வடிவத்துல சித்தர்கள் காட்சி கொடுக்கறதா சொல்லப்படுது. 14 கிலோமீட்டர் அந்த மலையை சுத்தி கிரிவலம் போகும்போது 8 லிங்கத்தை பக்தர்கள் வழிபாடு பண்ணுவாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த அண்ணாமலையார் கோயில உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸோட விசிட் பண்ணுங்க. தெரியாத நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க.